ஆளும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம். இதோட சேர்த்து ஃபுல் லென்த்தான வீடியோஸாவும் நம்ம கொடுத்துட்டு வரோம். டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம ஆளும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து எதிரி நாடுகளால் எதனா ஒரு போர் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ இல்ல அந்த நாடுங்க திடீர்னு எதனா ஒரு தாக்குதலை நம்ம மேல நடத்தினாலோ அந்த நிமிஷம் எதிரிகளுடைய தாக்குதலை முழுசா முறியடிச்சு நாட்டை பாதுகாக்கணும்னா நம்ம கிட்ட வலிமையான ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருந்தா ஒரு நாட்டோடைய பாதுகாப்பை பலமா வச்சிருக்கக்கூடியது அந்த நாட்டோடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய தரைப்படை, விமானப்படை, கடற்படைன்னு இந்த மூணு முக்கியமான பிரிவுகளும் தான். எந்த ஒரு போர் சூழ்நிலையும் எதிரிங்களை கரெக்டா ஃபேஸ் பண்ணுன்றதுக்காகத்தான் ஒரு நாடு தன்னுடைய முப்படைகளுக்கு தேவையான வீரர்களோட எண்ணிக்கையை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டா எதிரிங்க எந்த அளவுக்கு தன்னுடைய ஆயுத பலத்தை அதிகமாக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய ஆயுத பலத்தை கூட்டுறாங்க, அதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க, அவங்க அது எல்லாத்தையும் கவனிச்சு தான் நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆயுத பலத்தை கூட்ட வேண்டியிருக்கும். கூடவே நம்மளுடைய டெக்னாலஜி பொட்டன்ஷியலையுமே நம்ம பன்மடங்கு அதிகமாக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா தன்னுடைய விமானப்படைக்காக 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களா F-22 ராப்டர், F-35 மாதிரியான போர் விமானங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. உடனடியாக அமெரிக்காவுடைய இந்த ஆயுத வளர்ச்சிக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரஷ்யாவும் அவங்களுடைய விமானப்படைக்காக Su-57 மாதிரியான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களை உருவாக்குனாங்க. உலகத்துல பழைய வல்லரசு நாடுங்க நீங்க 2 பேர் மட்டும் முன்னாடி போயிட்டா நான் என்ன விட்டுருவேனா என்ன? அந்த மாதிரி சைனாவும் ஆசியாவில் நானும் பெரிய வல்லரசு தான்றத காட்டிக்கிற விதமா J-20 மாதிரியான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்கெல்லாம் உருவாக்கும். இப்போ ஏன் இந்த ஃபைட்டர் ஜெட் விஷயத்தை நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சு சொல்றேன். ஒரு நாடு தனக்கு எதிர்பார்க்கக்கூடிய நாடுகளுடைய ஆயுத வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் தன்னுடைய முப்படைகளுக்கு தேவையான புது புது ஆயுதங்களை உருவாக்கி தொடர்ந்து தன்னுடைய படையில இணைச்சுக்கிட்டே போவாங்க. இதோட சேர்த்து அந்த ஒரு நாடு ஒரு அணு ஆயுத நாடா இருந்தாங்க அவங்களுடைய அணு ஆயுதங்களை புதுப்பிக்கிறது, அணு ஆயுத பலத்தை இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லயே அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க. இப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 9 அணு ஆயுத நாடுகளுமே தன்னுடைய முப்படைகளில் நியூக்ளியர் வெப்பனை எப்படிலாம் டிஃபரெண்டா யூஸ் பண்ணலான்ற ரிசர்ச்சையும் பண்ணிட்டு வராங்க. கூடவே புது புது வெப்பன்ஸையும் உருவாக்கி தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தன்னுடைய எதிரிங்களுக்கு பெரிய அளவுல பயத்தை காட்டுற விதமா தரையிலிருந்து அணு ஆயுதங்களை ஏவறதுக்கு அடுத்தபடியா கடல்ல இருந்து அணு ஆயுதங்களை ஏவணுன்றதுக்காக தனித்துவமா உருவாக்குனது தான் நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சப்மரைன்ஸ்ங்க. இந்த சப்மரைன்ஸ்களை தான் SSBN சொல்லுவாங்க. எதிரிங்களால வீழ்த்தவே முடியாத ஒரு கடல் அசுரனாவே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சப்மரைன்ஸ்களை உருவாக்கி ஒரு நாடு தன்னுடைய கடற்படையில வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரியான நாடுங்க தான் உலகத்துல ராணுவ ரீதியா ரொம்பவே வலிமையான ஒரு நாடுங்களா பார்க்கப்படுறாங்க. நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான அமைப்பான ஐநா சபையில நிரந்தர உறுப்பினரா இருக்கக்கூடிய 5 நாடுங்க SSBN வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படாது. ஆனா ஐநா சபையில நிரந்தர உறுப்பினரா இல்லாத ஒரு நாடு முழுக்க தன்னுடைய டெக்னாலஜியை மட்டுமே வச்சு ஒரு நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சப்மரைன்ஸை உருவாக்கி தன்னுடைய படையில ஆபரேட் பண்றாங்கன்னா அதுதான் உலக அளவுல மற்ற நாடுகளால பெரிய விஷயமா பார்க்கப்படும். எங்கேயோ சுத்தி வளைச்சு நான் அந்த ஒரு விஷயத்த சொல்ல வரத நினைக்காதீங்க. அந்த நாடு வேற யாரும் கிடையாது. உலகத்துல 140 கோடி மக்களை வழி நடத்தக்கூடிய நம்ம இந்தியாவே தான். இந்தியா தன்னுடைய தரைப்படைக்கு அடுத்தபடியே கடற்படையில இருந்து நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்காக தனித்துவமா உருவாக்குன அரிகாந்த் கிளாஸ் சப்மரைன்ஸ்களை பத்தியும் இதோட சேர்த்து சைனாவே ஒரு பயத்தோட பதில் சொல்ல வச்சிருக்கக்கூடிய இந்தியா புதுசா கமிஷன் பண்ண INS அரிகாத் நியூக்ளியர் பாலிஸ்டிக் சப்மரைனை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம். அதே போல ஃபுல் லென்த்தான வீடியோஸாவும் கொடுத்துட்டு வரோம். நம்ம வீடியோஸை பார்க்கணும்னா மேலகிற ஐகார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகத்துல கோல்டு வார் ரொம்ப பீக்ல இருந்த அந்த டைம்லயும் சரி இல்ல இப்பவும் சரி உலகத்துல அதிக அளவுல அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுங்களா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளுமே தரையில இருந்து ஏவக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை எந்த அளவு அதிகமா உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு கடல்ல இருந்து ஏவக்கூடிய சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸுமே அதிக அளவுல உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசனே உலகத்துல எந்த மூலையில இருந்து நம்மளுக்கு எதிராக ஒரு ICBM ஸ்டார்ட் ஆனாலும் அமெரிக்காவாலி ரஷ்யாவாலி அதை துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம தங்களுடைய பேட்ரியாட் S-400 மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து மூலமா அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வான்பரப்புல லாக் பண்ணி உங்களால் அழிக்கவும். ஆனா அதுவே ஒரு நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சப்மரைன்ஸ்களை எடுத்துக்கிட்டா அது கடல்ல எங்க இருக்குதுன்னே அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த சப்மரைன்ஸ்களால எதிரிங்களுடைய கடற்கரைக்கு கிட்டே போய் அங்க இருந்து எதிரிங்க மேல சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் மூலமா நியூக்ளியர் அட்டாக்கே பண்ண முடியும். இந்த காரணத்தினால தான் உலகத்தோடைய ராணுவ வல்லரசுங்களா இருக்கக்கூடிய அமெரிக்காவும் ரஷ்யாவும்
தரையில இருந்து ஐசிபிஎம் ஏவறதுக்கான பிளாட்ஃபார்மான சைலோ ஐசிபிஎம்ஸ் எந்த அளவு வச்சிருக்காங்களோ அதை விடவே பன்மடங்கு அதிகமா கடல்ல இருந்து ஏவறதுக்கான சம்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிகமா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு ஐசிபிஎம் தரையில இருந்து லான்ச் பண்றதுக்கும் அதே மாதிரி கடல்ல இருந்து லான்ச் பண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தரையில ட்ரக்ல இருந்தோ இல்ல சைலோ பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு ஐசிபிஎம் லான்ச் பண்றதை விட கடல்ல சம்மரைன்ல இருந்து ஒரு ஐசிபிஎம் லான்ச் பண்றதுக்கு டிசைன் வைஸா நம்ம நிறைய மாற்றங்களை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சம்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்க தண்ணியை கிழிச்சிட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் எதிரிங்க மேல நியூக்ளியர் அட்டாக். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சம்மரைன்ல இருக்கக்கூடிய வால்ட் ஓபன் ஆன உடனே சம்மரைன்ல இருக்கக்கூடிய கம்ப்ரஸ்டு கேஸ் மூலமா வெளியே தள்ளப்படக்கூடிய இந்த பாலிஸ்டிக் மிசைலுங்க கடல் தண்ணிக்கு வெளியில ஒரு 20 அடி 30 அடி உயரத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் எதிரிங்க மேல நியூக்ளியர் அட்டாக்கே. இந்த மாதிரி ஒரு சம்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலை கூட ஒரு நாடால உருவாக்கிட முடியும். ஆனா ஒரு நியூக்ளியர் பவர்ல இயங்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் சம்மரைனை உருவாக்கணும்னா அது ரொம்பவே ரியல் டஃப்பான ஒரு விஷயம். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை எடுத்துக்கங்களேன், அதுக்கு கோரே அதோடைய நியூக்ளியர் ரியாக்டர் தான். ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கணும்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்டுங்களுடைய உதவியும் தேவைப்படுது. கூடவே நிறைய காம்போனன்ட்ஸுங்க டெக்னாலஜியுமே ஒரு நாட்டுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சம்மரைனை நம்ம உருவாக்கணும்னா அந்த சம்மரைனுக்கு ஏத்த மாதிரி திட்டமான அளவுல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் நாம உருவாக்க வேண்டியிருக்கும். ரொம்பவே சிக்கலான டெக்னாலஜி இதுக்குள்ளார இருக்கிறதுனால தான் ஒரு நாடால அவ்வளவு சீக்கிரம் நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சம்மரைன்ஸ்களை உருவாக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு SSBN உருவாக்குறதுக்கு வல்லரசு நாடுகளுமே பெரிய அளவுல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் சம்பந்தமான எந்த ஒரு டெக்னாலஜியுமே வல்லரசு நாடுங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனான்னு இந்த ரெண்டு அணு ஆயுத நாடுகளோட எல்லா விதமான வார் த்ரெட்ஸையும் நம்ம சமாளிக்கணும்னா படைகள்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய நியூக்ளியர் ட்ரைடு கெப்பாசிட்டியை மிகப்பெரிய அளவுல அதிகமாக்க வேண்டிய தேவை நம்மளுக்கு. இதுக்காக $900 பில்லியன் மதிப்புல இந்தியா கையில் எடுத்த மிக முக்கியமான ப்ராஜெக்ட் தான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெசல்னு அழைக்கப்படக்கூடிய ATV ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா தன்னுடைய கடற்படைக்காக அரிகாந்த் கிளாஸ்ல 4 நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சம்மரைன்ஸ்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஷிப் பில்டிங் லிமிடெட்ல வச்சு உருவாக்கப்படக்கூடிய இந்த சம்மரைன்ஸ்ங்க எல்லாம் முழுக்க இந்தியாவோட டெக்னாலஜியை மட்டுமே வச்சு டெவலப் செய்யப்படுது. இந்த சம்மரைன்ஸ்க்கு தேவையான நியூக்ளியர் ரியாக்டருமே இந்தியா தன்னோட டெக்னாலஜியை வச்சு உள்நாட்டிலே தான் உருவாக்கி இருக்காங்க. இந்த சம்மரைனோட டெவலப்மெண்ட்ல ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ரஷ்யா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இந்த 4 சம்மரைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்குனது 6000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் வச்சிருக்கக்கூடிய INS அரிகாந்த் SSBN தான். 2016 கமிஷன் செய்யப்பட்ட INS அரிகாந்த் நியூக்ளியர் பாலிஸ்டிக் சம்மரைன்ன்றது 2018 இருந்து தன்னுடைய ரோந்து பணியை முழு வீச்சில் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் 3 கடல் பகுதியில இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு தடுப்பு சிவரா வள வந்துட்டு இருந்த இந்த சம்மரைன்ல முக்கியமான ஒரு அப்கிரேடா 2022 இந்தியாவுடைய சம்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆன கே மிசைல்ஸ் INS அரிகாந்த்ல வச்சு வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தபடியா அரிகாந்த் கிளாஸ்ல இந்தியா உருவாக்கிட்டு வந்த இன்னொரு நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சம்மரைன் தான் INS அரிகாந்த் SSBN. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண INS அரிகாந்த் சம்மரைன் கடல்ல பயணிக்க போகும்போது அதுல எந்த மாதிரியான டெக்னிக்கலான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதுன்றத நோட் பண்ண இந்தியன் நேவி அடுத்து ரெண்டாவதா உருவாக்கின INS அரிகாந்த் SSBNல அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படாத வகையில இதை பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கூடவே எதிரிங்களால அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாத வகையில இந்த சம்மரைன்ல இருந்து வெளிப்படக்கூடிய நாய்ஸுமே பெரிய அளவுல கம்மி பண்ணிருக்காங்க. பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்டு வந்த இந்தியாவுடைய இரண்டாவது SSBN ஆன INS அரிகாத் கடந்த ஆகஸ்ட் 29, 2024 அன்னைக்கு இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமா இணைக்கப்பட்டுச்சு. 6000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்ட வச்சிருக்கக்கூடிய இந்த சம்மரைன்ல 83 மெகாவாட் மின்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய லைட் நியூக்ளியர் ரியாக்டரை பொருத்திருக்காங்க. ஒரு நாட்டோடைய கடற்படையில் அதிக அளவுல பயன்படுத்திட்டு வர டீசல் எலக்ட்ரிக் சம்மரைன்ஸ்க்கும் இதுக்கும் மேஜரான சில டிஃபரன்ஸ்ன்றது இருக்குது. டீசல் எலக்ட்ரிக் சம்மரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 நாள்ல தண்ணிக்கு வெளியே வர வேண்டிய கட்டாயன்றது அதுக்கு இருக்கு. ஏன்னா டீசல் எலக்ட்ரிக் சம்மரைன்ஸ்ங்க குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை பேட்டரி சார்ஜ் பண்றதுக்காக தண்ணிக்கு வெளியே வர வேண்டிய தேவைன்றது இருக்குது. ஆனா அதுவே நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் சம்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, அதுக்கப்புறம் சில மெயின்டெனன்ஸ் காரணத்துக்காகத்தான் அந்த சம்மரைன் தண்ணிக்கு வெளியே வர வேண்டிய அவசியன்றது இருக்கும். மற்றபடி SSBN சம்மரைன்ஸ்ங்க நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா இயங்குறதுனால அனாவசியமா தண்ணிக்கு வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லாம மாச கணக்குல அந்த சம்மரைன்ஸ்ங்களால தண்ணி கடியிலே இருக்க முடியும். இந்த 2 சம்மரைன்ஸ்க்கு அடுத்தபடியா இன்னும் 2 சக்தி வாய்ந்த SSBNஸுமே இந்தியா உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல S4 அழைக்கப்படக்கூடிய சம்மரைன் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு பேசிக் டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து S4 ஸ்டார்னு அழைக்கப்படக்கூடிய இன்னொரு சம்மரைனோட கன்ஸ்ட்ரக்ஷனுமே வேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 2 சம்மரைனுமே 2030க்குள்ள கமிஷன் செய்யப்பட இருக்கிறதுனால இந்தியாவுடைய 3 பக்கம் இருக்கக்கூடிய கடல் பகுதியுமே நம்மளால பெரிய அளவுல பாதுகாக்க முடியும். அரிகாந்த் கிளாஸ்ல உருவாக்கப்படக்கூடிய இந்த 4 சம்மரைன்லயுமே அப்துல் கலாம் நினைவா உருவாக்கப்பட்டிருக்க சம்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலான K4, K15 2 மிசைலுமே இணைச்சு வச்சிருக்காங்க. இதுல பாகிஸ்தானை குறி வைக்கக்கூடிய K15 மிசைல்ன்றது 750 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதா இருக்கு. அடுத்தபடியா சீனாவை குறி வைக்கக்கூடிய K4 மிசைலுங்களை பொறுத்த வரைக்கும் அது சுமார் 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதா இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு சக்தி வாய்ந்த SLBM ஆன K5 இந்தியா இப்போதைக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சிருக்காங்க. இந்தியா தன்னுடைய தரைப்படையில வச்சு
பயன்படுத்தக்கூடிய ICBM ஆன அக்னி 5 இணையா சுமார் 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட SLBM தான் இந்த K5. அரிகாந்த் கிளாஸ்ல உருவாக்கப்படக்கூடிய இந்த 4 SSBNமே சர்வீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதோடைய அடுத்த வெர்ஷனான S5 கிளாஸ் சப்மரைனுமே இந்தியா உருவாக்க இருக்காங்க. இந்த S5 கிளாஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களுடைய கடற்படையில பயன்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான SSBNக்கு இணையா தான் இதுவும் உருவாக்கப்பட இருக்கு. இந்த S5 கிளாஸ்ல சுமார் 14000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்டோட 3 SSBN சப்மரைன்ஸ்களை இந்தியா உருவாக்க இருக்காங்க. இப்படி உருவாக்கப்படக்கூடிய இந்த சப்மரைன்ல பூமியோட எந்த ஒரு நிலப்பரப்பு மேலேயும் நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலுங்களுமே இதுல பாதுகாப்புக்காக இணைக்கப்படும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து இதோட சேர்த்து வீடியோ முழுசா பாருங்க. நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல் லென்த்தான வீடியோஸ் மட்டும் இல்லாம ஷார்ட்ஸுமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு வரோம். அதையுமே தவறாம பாருங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.